ஏய் என்னது இது? பிரியாணி சிக்கன் மசாலா அண்ட் த எபிக் மாங்காய் பச்சடி. அம்மாஸ் ரெசிபி. அம்மம்மா ரெசிபி புக்கில் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். இரு, ரெசிபி இருக்கு சரி, ஆனால் நீ சரியா சமைச்சியா? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம்னு நினச்சேன்ல. இதோ சொல்லு, இன்னும் சொல்லு. அக்கா, ஏன் வெங்காயத்தை இவ்வளோ பெருசாக நறுக்கி வச்சிருக்க? அம்மம்மா என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்குனாதான் ருசியாக இருக்கும். இட்ஸ் தி பேசிக்ஸ் அக்கா, இது கூட மறந்துட்டேன். அப்போ நீ வந்து வெட்டுறியா? பரவாயில்ல, நீயே வெட்டு. அந்த பயம் இருக்கட்டும். யூனோ, அம்மம்மா ரெசிபி புக்கை பார்க்கும்போது என்னை அறியாமல் நானே அழுதுட்டேன் தெரியுமா? குக்கிங் வாஸ் அ லவ் லாங்குவேஜ். நமக்கு எவ்வளோ ருசியான சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அதை விட ரொம்ப அழகான மெமரி அவங்க நம்ம 2 பேருக்கும் ஊட்டி விட்டுது. சச் கோல்டன் டேஸ். ஆக்சுவலி சங்கடாக்கா, அம்மம்மா விட இந்த உலகத்தில் வேறு யாராவது நல்லவங்க இருக்காங்களா? I mean, she was such a nice person. The nicest person ever. Indeed. அவங்க கைண்ட்னஸை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட எத்தனையோ பேர்கிட்ட கூட கடைசி வரைக்கும் சண்டையே போடல தெரியுமா? அம்மம்மா மாதிரி இருக்க முடியுமான்னு எத்தனையோ நாள் யோசிச்சிருக்கேன். என்னால் முடியல. அதுதான் அம்மம்மா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் அன் இம்பாசிபிள் ஃபீட். ஒத்துக்கிறேன். ஆனால் ட்ரை பண்ணால் சக்சீட் பண்ணலாம். But are we even trying? நீ அம்மம்மாக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சேன்னா சித்தார்த்தை மன்னிச்சிடு ஜானு. யூல் பி ஃப்ரீ. அம்மம்மாவை நம்பு. அம்மா, இது உனக்கு இல்லை, நீ உள்ள போ. அப்பா எனக்காக வாங்கியிருக்காருமா, அவர் என்கிட்ட சொன்னாரு. அப்பா சொன்னாரா? எனக்கு தெரியாம நீ எப்போ அப்பா கிட்ட பேசுன? இல்லம்மா, அன்னைக்கு நான் அப்பாவை பார்க்ல பார்த்தேன்ல, அப்ப அப்பா எனக்கு ஒரு ப்ரெசென்ட் வாங்கி தராருன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாருமா. உங்க அப்பாவோட ப்ராமிஸை தூக்கி குப்பையில போடு. அவர் பண்ண எல்லா ப்ராமிஸையும் ஃபாலோ பண்ணியிருந்தானா நம்ம இந்த நிலைமையில இருக்கவே தேவையில்லை. நீ உள்ள போ. அம்மா ப்ளீஸ் அம்மா, அதை என்கிட்ட கொடுங்க. ஷர்வின், லாஸ்ட் வார்னிங்க. உள்ள போய் குளிச்சுட்டு பாடத்தை எடுத்து போய் செய்ப்போ. ஆனந்தி, சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். காலில் ஒரு இன்னைக்கு முக்கியமான ஹியரிங் இருந்தது, அதனால தான். தட்ஸ் ஓகே. ரூபன் ஏற்கனவே நம்மக்கிட்ட அப்டேட் பண்ணிட்டான். நாங்களும் இப்போ தான் வந்தோம். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் ஸோ பேட். ஹாய் ஷர்வின். உடம்பு சரியில்லையா? இல்லை, இன்னைக்கு ஸ்கூலில் சிசிஏடே, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. எனிவே, நான் என்ன கேட்க வந்தேன்னா, அந்த ஃபைனல் ஹியரிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? நான் எஃபிடேவிட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ஹியரிங் டேட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஆனந்தி, இட்ஸ் குட் இஃப் யூ ஆல் ஆன் த சேம் பேஜ். ஹரி ஜட்ஜ்க்கு முன்னாடி பிரச்சனை பண்ணார்னா இந்த கேஸ் இழுத்தடிக்கும் அண்ட் எல்லாருக்கும் தேவையில்லாத டென்ஷன். அதனால இதுக்கப்புறம் நான் சந்தியா மீட் பண்ண போகிறேன். ஐ எம் ஹோப்பிங் ஃபார் அ மிரக்கிள். Jhanagee, Hari is very egoistic and very stubborn. அவனால் என்கிட்ட தோக்க முடியாது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற இந்த மிரக்கல் நடக்க வாய்ப்பே இல்லை.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வீடியோ எடுத்து நீங்கள் முதல்ல ஜட்ஜ் கிட்ட காட்டுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் அவனோட மண்டபம் தெரியும். நான் இந்த வீடியோ எவிடன்ஸை காட்டினேன்னா ஷர்வின் உங்கள் பொறுப்பில் இருக்கும்போது அவன் காண போயிருந்த சந்தியா ஜட்ஜ் கிட்ட சொல்லுவாங்க. She too has a trump card, ஆனந்தி. நான் ஏன் சந்தியா பார்க்க போகிறேன்னு நினைக்கிறீங்க? அவங்க இந்த ஜட்ஜ் கிட்ட சொல்ல வேணான்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். And if she agrees, நானும் இந்த வீடியோ எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். Now ஆனந்தி, look, I know all this seems too ugly. அதனால தான் மியூச்சுவல் கன்சென்ட் ரொம்ப முக்கியம். கஸ்டடி கேஸ்னு வரும்போது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எது வசதின்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு எது நல்லதோ அதுதான் ஃபைனல் வெர்டிக்ட் ஆகும். But Hari is useless. No, he's not. What? ஏன் அம்மா போய் சொல்கிறீங்க? அப்பா இஸ் நாட் யூஸ்லெஸ். என்னடா போய் சொல்கிறேன்னா உங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு உனக்காக? ஒரு வேலை பண்ணது கிடையாது. ஆனந்தி, நீ பிறந்ததுலேருந்து உன்னோட ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து காசு அனுப்புறதுலேருந்து உனக்கு வேணுங்கிறது சட்ட துணி சாப்பிட்றது எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிறேன். நான் தான் வேலைக்கு போறேன், நான் தான் கஷ்டப்படுறேன். நீ ஏன் பணம்? ஆனந்தி, கூல் டவுன். எல்லாத்தையுமே நான் தான் இவனுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அப்பா பாவம், அப்பா யூஸ்லெஸ் இல்ல. வாவ், நான் ஸ்ட்ரகிள் பண்றது யாருக்குமே தெரியாது. Is it? அம்மா பாவம் இல்லை? அப்பாவும் பாவம். அப்பா எனக்காக ஒரு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வந்தார், ஆனால் அம்மா அதை என்கிட்ட கொடுக்கவே இல்லை. அப்பானா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? He was my best friend. ஆனால் எப்போ அப்பா வீட்டு விட்டு போனாரோ then I lost my best friend. நீங்கள் ஏன் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிக்க பார்க்குறீங்க? உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட இருந்து பிரித்தா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? இன்னும் கோவமாக இருக்கானா? இதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை. இட்ஸ் ஓகே ஆனந்தி. அவனுக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா? He will come around. என்ன சொன்னா? ஷர்வினுக்கு அவன் அப்பா வேணுமா? இந்த ஹரி அவன் தான் ஏதாச்சும் சொல்லி குழப்பியிருப்பான். இல்லை ஆனந்தி, யாரும் ஷர்வினை ஃபார்ஸ் பண்ணி அப்படி சொல்ல வைக்க முடியாது. இட்ஸ் ஆர்கானிக். ஷர்வின் அவன் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அது உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தான் முதல் அப்படி ரியாக்ட் பண்ணான். ஆனந்தி, லுக், இது சின்ன விஷயம் இல்லை. நான் என் கனவுல கூட ஒரு பிள்ளை அவன் அம்மா அப்பா கிட்டேருந்து பிரிக்க நினைக்கவே மாட்டேன். பட் ஷர்வின் கிட்ட பேச பேச நீங்கள் எதையோ என்கிட்டேருந்து மறைக்கிறீங்கன்னு தோணுது. ஸோ ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள். ஹரி உண்மையிலேயே ஷர்வினுக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லையா? ஓகே, ஸோ ஹரி இப்போ உங்களையும் மெனிப்புலேட் பண்ணிட்டானா? Ananthy, look, no one can manipulate me, and that's including you. Yeah, sure. You know what? நான் சொன்னதை பற்றி யோசிச்சு பாருங்க. என்கிட்ட மனம் திறந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா
I'm right here. Yeah, sure. எதிர்பார்ப்பே இல்லாத மனுஷன் இருக்கானா? ஒருத்தரை நேசிக்கும்போது அவங்க நமக்காக ஏதாவது செய்யணும், நம்ம ஆசைப்பட்ட பொருள் வாங்கி தரணும், வெளியே அழிச்சிக்கிட்டு போகணும், நம்மோட பாசமாக இருக்கணும். இப்படி எத்தனையோ எதிர்பார்ப்போட இருப்போம். அதில் ஏதாவது ஒன்று அவங்க செய்யாமல் போயிட்டாலும் நம்ம மனசு உடஞ்சி உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுவோம். எல்லா சண்டைக்கும் காரணம் எதிர்பார்ப்பு தான். அதுக்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ முடியுமான்னு நீ கேட்குறது எனக்கு கேட்குது. கஷ்டம்தான், ஆனால் முடியும். ஒருத்தரோட சுபாவம் அதுதானா அவங்கள அப்படியே முழுசாக ஏற்றுக்கணும். உனக்கு பிடிச்சதை செய்யாததுனால அவங்க தப்பான ஆளாக ஆக மாட்டாங்க. ஒருத்தரை அவங்களோட குறை நிறைகளோட ஏற்றுக்க கற்றுக்க. யாரையும் மாற்ற பார்க்காத. அப்போதான் உன் முகத்தில் எப்போதுமே ஒரு சிரிப்பும் உன் மனசில் எப்போதுமே ஒரு அமைதியும் இருக்கும். அதுதான் எதிர்பார்ப்பை விட்டவங்க அடையும் உண்மையான வெற்றி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். நீ வந்த வேகத்தை பார்த்தாலே தெரியுது, சொல்லு. நான் ஆனந்தியோட கேஸை வேறு விதமாக ஹேண்டில் பண்ண போகிறேன். எப்படி? ராதா சர்மா. நோ வே. வேறு வழி இல்லை சார். லுக் ஜானகி, ஆனந்தியோட கேஸ் இஸ் a straightforward. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனந்திக்கும் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு தான் பிரச்சனை. ஆனால் என்ன கேட்டால் ஹரி இஸ் ஸ்டில் a good father. அது என்னோட அசம்ஷன். ஸோ அது உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சுக்க தான் எனக்கு ராதா சர்மாவோட எக்ஸ்பர்டீஸ் தேவைப்படுது. ஜானகி, ராதா இஸ் எக்ஸ்பென்சிவ். அவங்களோட அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் கேஸையே புரட்டி போட்டு. இட்ஸ் மோர் ஆர் லெஸ் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். நீ தேவையில்லாமல் ஓன் நேரத்தையும் கம்பெனியோட ரிசோர்ஸஸையும் வேஸ்ட் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் உங்களுக்கு தோணுதா சார்? ஓகே, அப்படின்னா நான் அந்த கேஸ் பண்ணல. யூ கேன் டேக் மீ ஆஃப். சரி, என்ன செய்யணும் சொல்லு. இத்தனை நாள் வரைக்கும் ஆனந்தி சொன்ன எல்லாத்தையும் நம்பி ஹரி கெட்டவர்னு நினச்சேன். ஆனால் ஷர்வன் கிட்ட பேச பேச தான் அது உண்மை இல்லைன்னு தோணுது. ஸோ வாட்? அவங்க நம்ம கிளைண்ட் தானே. என் பிரின்சிபல்ஸ் வேறு சார், அது உங்களுக்கும் தெரியும். திஸ் கேஸ் இட் ஹிட்ஸ் ஹோம். யூ நோ வாட், ராதா கிட்ட பேசு. ஆனால் யா, கம்பெனி ரிசோர்ஸஸை வீணாக்க மாட்டேன். எனக்கு கூடிய சீக்கிரத்தில் இதுவும் என் கம்பெனி தான். தேங்க்யூ. ஹலோ ராதா, ஜானகி ஹியர். எனக்கு அவசரமாக உங்கள் உதவி தேவைப்படுது. பர்சனலா ப்ரொஃபஷனலா? ப்ரொஃபஷ்னல் தான், ஆனால் இது கொஞ்சம் அவசரமாக முடிக்கணும். ஈவினிங் 5:30லேருந்து 5:50 வரைக்கும் நான் ஃப்ரீ. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்க முடியாது. ஷுர், டன். ஆல்ரைட் தென். குட் மார்னிங். ஹலோ. ராதா சர்மா. உங்கள் பேர் என்ன? ஷர்வன் ஹரீந்திரன். இன்னைக்கு இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறது இல்லை. இந்த சுச்சுவேஷனில் யார் கூட இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏப்ரகடாப்ரா. இப்படி கண்டுபிடிக்கலாமா? ஸ்மார்ட் பாய். சரி,
கம் லெட்ஸ் கோ. எங்கே நானும் வரலாம் தானே? பிகாஸ் நான் ஜானகி கிட்ட சொல்லியிருந்தேன் தட் ஷர்வின் கூட தான் இருக்கணும். ராதா, ஆனந்தி உள்ளே வரலாமா? அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய செஷன்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக தான் நடக்கும். யூஸ்வலி பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தால் மனம் விட்டு பேச மாட்டாங்க. இதனால் எங்களுடைய டைம் காஸ் அது மட்டும் இல்லாமல் காட் டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் ஷர்வின் கூட தனியாக பேசுகிறது ரொம்ப முக்கியம். ஷர்வின், யூ ஓகே வித் தட்? பட் திஸ் இஸ் ரிடிகுலஸ். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன். ஐம் ஸோ சாரி மேடம் ஆனந்தி. இந்த கிளினிக்கில் இதான் ப்ரோட்டோகால். பென்ட்ரியில் சூடாக க்ரீன் டீ வச்சுருக்கேன். Why don't you have a drink and just chill? அதுக்குள்ளே நான் ஷர்வின்ட்ட பேசிடுவேன். Let's go. நான் உங்கள் ஃபேமுக்கு வந்ததுக்கு காரணமே உங்கள் சக்ஸஸ் ரேட் தான். ஆனால் இப்படி ஒரு சின்ன கஸ்டடி கேஸை கூட இந்த மாதிரி இழுத்தடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. சாரி ஆனந்தி, 1 minute. Is that what I think it is? லாங் பிளாக். பக்கத்து மாலில் ஒரு புது காஃபி ஜாயிண்ட் வந்திருக்காங்க. உங்கள் ஞாபகம் வந்துச்சு, நான் உடனே வாங்கிட்டேன். You are my savior, Maya. You know, காலையிலேருந்து back to back meetings. I've not had my morning coffee. Thank you so much. Wow, so good. ஃபேண்டாஸ்டிக் சார். இனிமேல் நான் அங்கேயே வாங்குறேன். சார், ஃப்ரம் now on, all your long blacks are on me. Perfect. ஆமாம், நீ என்ன பண்ணுறீங்க? ஜானகி கூட போல? ராதா சர்மா கிளினிக்கா கேட்டாங்க. தேவையே இல்லை சார். ஆனந்திஸ் கேஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஒன்ஸ். ஜானகி மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் இப்போக்குள்ளே சோல் கஸ்தரி வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஏன் வீணா? சாரி சார், என் மனசில் பட்டதை தான் நான் சொன்னேன். Well, you're not wrong. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனந்தியோட கேஸில் இவ்வளோ எஃபர்ட் தேவையில்லை. வெல், எங்கே சொன்னால் கேட்குறேன். எனிவேஸ், உங்கள் கேஸ் எப்படி போயிட்டுருக்கு? சரஸ்வதி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க 8 டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்காங்க. அண்ட் ஆல் த ரிப்போர்ட்ஸ் ஆர் த சேம். Her husband is indeed infertile. பாவம். எமோஷ்னல் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல. பரவாயில்லையே, நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஆஃப்கோர்ஸ் சார், நீங்கள் என்னோட ரோல் மாடல். எங்கள் எல்லாரையும் நீங்கள் தான் கைட் பண்ணுறீங்க. அண்ட் யுவர் வேர்ட்ஸ் மீன் ஸோ மச் டு அஸ், எஸ்பெஷலி மீ. எனிவே மாயா, மேடம் சரஸ்வதி கேஸில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா யூ கேன் அப்ரோச் ஜானகி. இல்லை சார், நான் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். டிவோர்ஸ் பேப்பர்ஸை ட்ராப் பண்ணதும் உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். I like your confidence. With this attitude, you will go far. Thank you, sir. உங்களுக்கு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்குமா ஷர்வின்? இப்போ என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். ஷர்வின், வரைஞ்சி முடிச்சிட்டேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. வாவ், ரொம்ப அழகாக இருக்கு. சரி, இந்த படத்தை ஏன் வரைஞ்சிங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அன்னைக்கு 7th பர்த்டே நானும் அப்பாவும் பிக்னிக் போயிருந்தோம். ஒன்லி மீ அண்ட் மை டேட். நாங்கள் சாண்ட் கேசல்ஸ் பில்ட் பண்ணோம், வாலிபால் விளாண்டோம், ஸ்விம்மிங் பண்ணோம். இட் வாஸ் த பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப்.
இந்த படத்தில் அம்மாவை காணோம். அம்மாவுக்கு ஹாட் சன் பிடிக்காது, அதனால அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்பா தான் எனக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் எப்போ அப்பா வீட்டை விட்டு போனாரோ அப்போலேருந்து நான் வாலிபால் விளையாடவே இல்லை. உங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா? எஸ், ஐ லவ் ஹிம். ஜானகி 1.5 மணி நேரமாச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஷர்வின் வாயை திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டான். அவங்க என்னதான் வளைச்சு கேட்டாலும் அவன் வாயை திறக்க போகிறதில்ல. தயவுசெய்து அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க ப்ளீஸ். ஆனந்தி, ராதா இஸ் an expert in this field. அவங்க பல வருஷமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அவங்களோட வேலையை கற்றுக் கொடுக்குறது தப்பு இல்லை. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் போகணும். அதுக்கு முன்னாடி ஷர்வினை நான் போய் வீட்டில் விடணும், அவனுக்காக டின்னர் சமைக்கணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்க சொல்லிக்கிறேன். ஆனந்தி, ஏன் கோவப்படுறீங்க? இது எல்லாமே ஷர்வினோட நல்லதுக்கு தானே. எனிவே, நீங்களும் ஹரியும் டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி ஷர்வின் கிட்ட பேசுனீங்களா? ஆஃப்கோர்ஸ். ஏன், என்னை பற்றி என்ன நினச்சிங்க? என்னை பார்த்தா படிக்காத முட்டாள் மாதிரி இருக்கா? See, you're always getting me wrong. நான் நிறைய டிவோர்ஸ் கேசஸ் பார்த்துருக்கேன், அண்ட் எஸ்பெஷலி த ஹை ஃப்ளைங் ஒன்ஸ். அவங்க பிள்ளைங்க கிட்ட ஏன் அப்பாவும் அம்மாவும் பெரியறாங்கன்னு அவங்க சொல்கிறது இல்லை. அதனால தான் கேட்டேன். You see, I'm not judging you, ஆனந்தி. பட் இதை எடுத்தோம் கவத்தோன்னு செய்ய முடியாது. ஷர்வினோட விருப்பம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ளீஸ் கோஆபரேட். அதோ வந்துட்டாங்க. ஓகே, போலாமா? கம். என்ன பார்க்குறீங்க? எப்படியும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நீங்களாம் சொல்ல போகிறதில்ல. ஸோ ஐ மைட் as well leave, right? சொல்லுவோம், ஆனால் இப்போ இல்லை. ஆனந்தி, லுக், நீங்கள் கொடுத்த அல்டிமேட்டம்க்கு நான் இப்போவே பதில் சொல்லிடலாம். நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு ஷர்வின் சொன்னானா அது உங்களால் தாங்கிக்க முடியுமா?